வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வசந்த தொலைக்காட்சி சார்பாகவும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் முதற்கில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அருமையான தலைப்பு. இன்றைக்கு உலகமெல்லாம் தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பண்டிகைகளில் மக்களின் மனம் நிறைகிறதா அல்லது பணம் குறைகிறதா? இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு, அதுவும் பண்டிகைகளில். இந்த தலைப்பில் பேச இங்கே நாங்கள் அழைத்திருப்பது அடுத்த தலைமுறைகளை தேர்ந்தெடுத்த அந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, அற்புதமான பேச்சாளர்கள். பட்டிமன்றத்துக்கு நான் தான் புதுசு, இவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள். அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்தில் பண்டிகைகளால் மக்களின் மனம் நிறைகிறது என்று பேசுவதற்கு பேராசிரியர் டாக்டர் நெல்லை சுப்பையா ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. இவரை பற்றி அவர் பேச வரும்போது பல குறிப்புகள் இருக்கும். அதே அணியில் ஆமாம், நாங்கள் மன நிறைவோடு தான் பட்டிமன்றத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக செல்வி பூரணகலா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, பண்டிகைகள் பணத்தை குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை பேசுவதற்கு பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுவது நியாயம்தான் என்பதற்கு அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக திருமதி புவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பேச தொடங்குவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறது நல்லது. விழாக்கள் மட்டும்தான் இன்றைக்கு மனிதனை புதுப்பித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். அன்னையர் தினம், அப்பா தினம், தம்பி தினம், அக்கா தினம், லவ்வர் டேஸ், நண்பர்கள் தினம்னு சொல்லிட்டு வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விழா வைத்து கொண்டாவது கூட இவனுக்கு ஏதாவது சந்தோஷம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் இருக்கான். அப்போ அவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது இந்த விழாக்களை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் விழாக்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் அறிந்துதான் ஆதி காலம் தொட்டு, தொழில் தொடங்கிய காலம் தொட்டு, என்னைக்கு கலப்பையை உழவன் பிடித்தான் அன்று தொட்டு, வருடம் முழுக்க உழைத்த உழைப்பை, வருடம் முழுக்க காத்திருந்த அந்த காத்திருப்பை சரி செய்வதற்கு வருடத்தில் ஒரு நாள் தை திருநாள் என்று கொண்டாடப்பட்டது. அதுதான் இன்றைக்கு உலகமெல்லாம் தை பொங்கல் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், அவனுக்கு வயக்காட்டை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க. ஆடு மாடை தவிர எதுவும் தெரியாது. விழாக்களிலே ராஜ விழா என்றால் அது பொங்கல் விழா மட்டும்தான். மீதியெல்லாம் அதோடைய இணை துணையாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே கிராமத்தை மறந்தவர்கள் இருக்க மாட்டோம். ஒரு விழா அப்படின்னா இந்த விழா பக்கத்து வீட்டுக்காரனை விட நம்ம கொண்டாடுங்கிற போட்டி வந்துருச்சு. அன்றைக்கு அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் விழானா ஒன்று தான், பொங்க சோறுனா ஒன்று தான், கரும்புனா ஒன்று தான். இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுத்தா இருக்கிறவன். எனக்கு தெரியுங்க, நான் தஞ்சாவூரில் பிறந்ததுனால வேண்டிய கரும்பு விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கும். கரும்பு சில பேர்த்துக்கு அன்னைக்கு அந்த கரும்பு வாங்கிட்டு போக காசு இல்லைன்னா கரும்பு விளைஞ்சவங்க வயலில் போய் கேட்பாங்க, பொங்கலுக்கு நமக்கு ஒரு 10 கட்டு கரும்பு வேணும், 10 கட்டு கேட்பாங்க. போனால் போயிட்டு போதியா, அந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கிறத வெட்டிட்டு போய் அடிப்பாங்க. அவன் எதையுமே பத்திரமெல்லாம் எழுதி வச்சுட்டுலாம் அன்றைக்கி கொடுக்கலங்க, அள்ளி கொடுத்தான். நான் சந்தோஷமாக இருக்கும்போது உன் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணும், நீ நேரம் கிடைக்கும்போது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனநிறைவு இன்றைக்கி வருகிறதா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே தொடங்குவதால் சரியான ஒரு தலைப்பை வசந்த தொலைக்காட்சி இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தலைப்பில் இல்லை இன்றைக்கு விழாக்கள் முழுக்க நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மனநிறைவை மட்டுமே தருகிறது என்பதை பேசுவதற்காக 2 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் மனநிறைவாக இருந்தாலும் பணம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிற இருப்பில் நீ வேறு சமம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க முதல்ல பேசி முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படி முதலில் நம்ம பேச அழைப்பது, ஏன்னா ஒரு நிறைவான விஷயம்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்தா நல்லாயிருக்கும். மன நிறைவே என்று பேசுவதற்காக அந்த அணியை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் நெல்லை சுப்பையா அவர்கள் மக்களின் மனம் நிறைகிறது என்று பேசுவதற்கு அழைக்கிறோம். வாருங்கள். அறுவடை செய்கிற மாதத்திற்கும்
தை என்று நம்பிக்கையோடு பெயர் வைத்த உலகத்தின் தனிப்பெரும் இனமான தமிழ் இனத்திற்கும் எங்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் இருந்து கேட்டு பெருமை செய்திருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை பொதுமக்களுக்கும் என் முதற்கண் பணிவான தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குக்கர் கூட அழுத்தம் அதிகமானால் கத்தி கதறி தீர்த்து விடுகிறது. ஆனால் அத்துணை அழுத்தங்களையும் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு சோறு போடுகிற குக்கராக இருக்கிற விவசாயிகள் இல்லை இல்லை நமக்கு வாழ்வை தருகிற ஒர்க்கர்களாக இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு நடத்துகிற இந்த பொங்கல் திருநாளில் உள்ளபடியே அவர்கள் பாதங்களை வணங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். நடவு பாட்டுக்கு இசை அமைக்கிற ஆலமரத்து குயில் நம்முடைய நடுவர் அவர்கள். குயிலுக்கு பாட்டு கட்ட தெரியுமே தவிர கூடு கட்ட தெரியாது. அதுபோல இந்த உலகத்தையே ஒரு கூடாக கட்டி இருக்கிற ஒரு பாட்டு குயிலாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் திரு சிநேகன் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பண்டிகைகளால் மனம் நிறைகிறதா பணம் குறைகிறதா இதான் தலைப்பு இல்லையா? ரொம்ப சிம்பிள் சார். பொங்கல்னா என்ன தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த பொங்க பானை இருக்குது பாருங்க, அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. அந்த பானையில் நம்ம ஊற்றுற தண்ணி அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. அதில் போடக்கூடிய அரிசி அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. அதுக்கு மேலே அதில் போடுறோமே வெல்லம், அச்சு வெல்லம், அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அடியில் நெருப்புன்னு ஒன்று வச்ச உடனே என்ன ஆகுது? நெருப்புடா அப்படின்னு நெருப்பு வச்ச உடனே எதெல்லாம் உயிர் இல்லாமல் அசைவில்லாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் உயிர் பெற்று அசைவு பெற்று பொங்கி வருவதைப் போல தமிழ் இனம் பொங்க வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு மாபெரும் திருநாள் சார் பொங்கல் பண்டிகை. எப்பேற்பட்ட தத்துவம்! பணத்திலே எல்லாம் முடிஞ்சிருமா? பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது சார். முந்திலாம் குழந்தை பிறந்தா குவா குவான்னு பிறக்கும். இப்போல்லாம் குழந்தைங்க விவரம் பிறக்கும் போதே ரூவா ரூவா ரூவானே பிறகுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சார்? எங்கள் ஊரில் பண்டிகை வந்தால் சந்தோஷமாக இருக்கலான்னு பல பேர் பணத்தை போட்டான் சார். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் திடீர்னு நைட்டாக ஓடி போயிட்டான். ஏன்ட்ட வந்து எல்லோரும் புகார் கொடுத்தாங்க, இந்த பாரு சுப்பையா சார் இந்த மாதிரி ஓடிட்டு போயிட்டாங்க, கொண்டாங்க அந்த ரசீதெல்லாம் வாங்கி பார்ப்போன்னு பார்த்தேன். அந்த ரசீதுக்கு பின்னாடி அவன் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை போட்டிருக்கான் சார். எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? இன்று உன்னுடையது நாளை வேறு ஒருடையது. அப்போ பணம் மட்டுமே ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை தந்துருமானா தராது சார். உண்மையிலே ஏண்டா இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன்னு திட்டு வாங்குற ஒரே தலைமுறை நம்மள தான் சார் இருப்போம். தெரியுமா? ஏன் இவ்வளோ சம்பாதிச்ச, இவ்வளோ பிரச்சனையில் இருக்க பாரு நீ அப்படிங்கிற அளவுக்கு பணத்தால் தர முடியுமா சார்? ஒரு கழுதைகிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை கொடுங்களேன், அது ஒரு பேப்பராக நினச்சி தின்ட்டு போயிடும். ஆனால் அதே 100 ரூபாயை கொண்டு கடையில் கொடுத்தா 5 கோயர் பேப்பர் வாங்கி திங்கலான்னு அந்த கழுதைக்கு தெரியாது. அந்த கழுதைக்கு தான் தெரியாதுன்னு பார்த்தா இங்கே இருக்கிற இந்த 2 பேருக்குமே தெரியல. நான் ஏதோ அவங்கள நீங்கள் சிரிச்சு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க. நான் ஏதோ அவங்க கழுதைன்னு சொன்ன மாதிரி இப்போ ஆயிடுது. இப்போ நீங்கள் என்னை வம்பளை மாட்டி விட்றீங்க நீங்கள் இல்லையா? ஒரு கழுதைக்கு தெரியல சார். இது யோசிச்சு பாருங்க. சார் இன்னைக்கு எல்லாமே பணம்னு சொன்னீங்களா? பணம்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி ஆகி போச்சு சார். பிச்சைக்காரன் கூட போட்டு வச்சிருக்கான். 50 ரூபாய்க்கு மேலே பிச்சை போட்டா ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. பிச்சைக்காரன் கூட இன்னைக்கு சொல்லக்கூடாது, அவங்கள பாவம் மரியாதையாக சொல்லணும். ஏன்னா அவங்க சங்க ஆண்டு விழாவுக்கும் இவர் தலைமையில் தான் நாங்கள் பேச போகிறோம். ஓ, பிச்சைக்காரருக்கு நம்ம தான் தலைவரா? அந்த தலைப்பு தானே இப்போ டைட்டில் ஓடுது. நல்ல என்ன பேசுறீங்க? பணத்தால் எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்துட முடியுமா சார்? ஒரு டாக்டர் சொன்னார் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு, எப்பா நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆச்சு, பேஷண்ட் சொன்னார் ரொம்ப நன்றி டாக்டர், என் உயிரை காப்பாற்றுனீங்க. டாக்டர் சொன்னார் எல்லாம் நானாப்பா பண்ணேன், எல்லாம் ஆண்டவன் பண்ணான். அப்போ பேஷண்ட் கேட்டான், அப்போ ஃபீஸை உண்டியில் போட்டுட்டுமா? ஆண்டவன் தானே பண்ணான், விடுவானா சார்? அவன் பணத்தால் எல்லாம் கொண்டு முடியாது சார். ஒரு வீட்டில் 15 தடவை ஒரே திருடன் போய் திருடியிருக்கான். 15ஆவது தடவை திருடனே போய் பிடிச்சேன். ஏன்னா அதே வீட்டிலே திருடினே நீ யாருன்னு? நான் தான் சார் ஃபேமிலி திருடன் அப்படின்னா. அந்த ஃபேமிலியில் மட்டுமே திருடி இருக்கானா?
ஒன்று சொல்லட்டுமா சார், பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது, மனதால் தான் சாதிக்க முடியும் என்பதை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதுக்கு என்ன ஒரு தெய்வீக சாட்சி தெரியுமா? 500 ரூபாயும் 1000 ரூபாயும் 21ஆம் நூற்றாண்டில் செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் தமிழர்கள் தங்கள் இலக்கியங்களை கூட 400 புற 400 குறு 100 என்று பிரித்த இனம் சார் எங்க இனம். என்ன பேசுறீங்க? தமிழர்கள் திருவிழான்னு ஏன் பேர் வச்சோம் தெரியுமா? பண்டிகைக்கு இன்னொரு பேர் திருவிழா. அதை மாற்றி போடுங்க, விழாதிரு விழாதிரு விழாதிரு, திருவிழாவை மாற்றி போட்டா விழாதிரு. தமிழ் இனம் என்றைக்கும் விழாது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழாவை வைத்த இனம் சார் நம்ம இனம். நம்ம பணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் பல விளைவுகளை நம்ம சந்தித்தோம். உண்டா இல்லையா? ஒன்றும் இல்லை, அந்த கடையில் போய் பாருங்களேன், ஆண்கள் செருப்பு போய் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் பெண்கள் செருப்பு போய் பாருங்க, எத்தனை டிசைன், எத்தனை வெரைட்டி, எத்தனை கலர், எத்தனை வளைவு, எத்தனை நெளிவு, எத்தனை சுழிவு. ஏன்னா அது அந்த உடம்புல தான் இல்லை, அட்லீஸ்ட் செருப்புலையாவது இருக்கட்டும் என்ன டிசைன் பண்ணியிருக்கான். அப்படி நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில் பண்டிகைனா நம்ம பார்த்த உடல் உழைப்பான வேலைகளை பார்க்காதனால உலகத்தில் உள்ள எல்லா நோயும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். உண்டா இல்லையா? அந்த நாட்டிலெல்லாம் மன்னர்கள் நகர்வலம் வருவான், இன்னைக்கு அவன் சுகர்வலம் வரான். என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நடந்து வாக்கிங் பண்றா, என்ன காரணம்? பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே தவிர நம்முடைய பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துட்டோம் சார். நம்ம கரண்டி பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கையின் வடிவத்தில் இருக்கும். ஏன் தெரியுமா? கரண்டி கையின் வடிவத்தில் ஏன் வைத்தார்கள் என்றால், உலகத்திற்கே அன்னதானம் செய்கிற மாபெரும் மனிதர்கள் தமிழர்கள் என்பதால் தான் உழவர்களை பெருமை செய்ய வேண்டும் என்பதற்காக கையின் வடிவத்திலே கரண்டியை வைத்திருக்கிறோம் சார். எல்லாத்தையுமே பணத்தால் முடிஞ்சிருமா? நான் சொல்கிறேன் சார், எத்தனையோ முறை கையை கழுவி விட்டேன், எத்தனையோ முறை கையை கழுவி விட்டேன், இன்னும் என் கையை விட்டு போகவில்லை என் அம்மா வைத்த சாம்பார் வாசம் சார். எப்பேற்பட்ட உறவு அந்த உறவு, யோசிச்சு பாருங்க சார். வேடிக்கை பார்ப்பதற்கே வீரம் தேவைப்படுகிற ஒரு விளையாட்டு உலகத்தில் ஒன்றென்றால் அது நம்முடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான் சார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்கிறார், இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் சிங்கங்களோடு உங்களால் விளையாட முடியுமா என்று இந்தியாவின் மதிப்பிற்குரிய மேதகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்கிறார். நான் சொல்கிறேன், நான் சொல்லவில்லை, என் தமிழ் இலக்கியம் சொல்கிறது. என்ன தெரியுமா? அதாவது என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன்னை தேடி வந்த புலியை கூட முரத்தாலே விரட்டிய வீர தமிழச்சியினுடைய மரபில் வந்தவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து சிங்கத்தோடு விளையாட சொல்கிறார் என்று. நம்முடைய மரபை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சார். எல்லாத்தையும் நம்ம பணத்துக்கு அடிமையாக்கி விடக்கூடாது. விவசாயிகள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இன்னைக்கு, பகல்ல தனியாகவும் இரவில் குடும்பத்தோடும் இருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் எல்லாம் விழிப்பதற்கு முன்பே இந்த உலகத்தில் கண் விழிக்கிறவர்கள் யார் என்றால் விவசாயிகள். அவர்கள் வாழ்வு இந்த தைத்திங்களிலாவது விடிவு பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதே மாதிரி உணர்வுகளுடைய வெளிப்பாட்டை தான் இன்றைக்கு திருவிழாக்கள் இங்கே நிலைநிறுத்துகிறது என்று அவர் சொன்ன விதம் உண்மைதான். ஏன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு நிறைவுக்கை நோக்கி தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கும் வீரத்தை பறைசாற்றுவதற்கும் நம்முடைய பாரம்பரியத்தை திரும்பி பார்ப்பதற்கும் இந்த விழாக்கள் வருகிறதே தவிர இது பணம் விரயம் என்பது பெரிதல்ல, எங்களுக்கு மனம் நிறைகிறது. மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மன நிறைவுங்கிறத விட எங்களுடைய பணக்குறைவுதாயா பெருசாக தெரியுது என்பதை பேசுவதற்காக அடுத்து நாம் அழைக்கிறோம் பேராசிரியர் அபு அவர்கள். அவரை பற்றி கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன் உங்களை பற்றி. அவர் ஒரு பேராசிரியர். நான் கூட பேராசிரியர்னு எனக்கு சொன்னோன்னே சார் வயசான ஒருத்தர் உட்கார வைக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ட்ரெயினில் வரும்போது தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் பேச போகிறாங்கன்ட்டு. வைசியா கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறார். தொலைக்காட்சிகளில் நிறைய பட்டிமன்றங்கள் பேச்சாளர் அவர். இன்றைக்கு சமூகத்தில் உள்ள யதார்த்தம் மனம் நிறைகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட அதிகமான பாதிப்பு பணம் குறைகிறது என்பதை பேசுவதற்கு அழைக்கிறோம். அவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பாராட்ட கொடுங்க. வாங்க. அகிலத்தை அழகாக படைத்து அதில் உயிரினங்களை எல்லாம் விதைத்து அவைகளுக்கு உணவையும் நீரையும் வழங்குகின்ற வல்லவன் நல்லவன் இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வசந்த் தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமுடியில் அந்நியனாக இருந்தாலும் தான் எழுதுகின்ற எழுத்துக்களில் நான் சொக்க தமிழன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர்களே, நெல்லை சுப்பையா, அது சரியான தொல்லை சுப்பையா.
இன்னும் அவங்க 2 பேர்த்துக்கு என்ன நினப்புன்னா, பழைய 500 ரூபா நோட்டும் 1000 நோட்டும் செல்றதாவே நினப்பு. அதனால தான் பணம் ஒரு பிரச்சனை இல்லை, மனம் தான் நிறையுதுன்னு பேச வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் 500 1000 நோட்டு செல்லுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த 2 பேருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் பக்கம் நாங்கள் பாடுற பாட்டு என்ன தெரியுங்களா, நொந்து போய் கையில் வாங்கினேன் பையில் போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு புரியல, அதை எண்ணாம இருக்கவும் மனசில்ல, கையில் வாங்கினேன் பையில் போடல, காசு போன இடம் தெரியல. இப்போ கை தட்டினாங்கல்ல, அவங்க எல்லார் மனசுலையும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்லப்போனால் பணக்காரன் நெல்லை சுப்பியா மாதிரி பணக்காரவங்க ஒருத்தர் 2 பேர் தாங்க ஊருக்குள்ளற. என்ன மாதிரி சாமானியர்கள் தான் உலகத்தில் அதிகமான பேர் இருக்காங்க. கைத்தட்டு வர்றதுக்கான காரணம் கூட மனம் நிறையதை விட பணம் குறையுதியான்னு சொல்கிறது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நடுவரில் உங்களை அப்படி பாராட்டினாரே, மனம் நிறையுதுன்னு பேசுகிற அவரே பாராட்டுறப்போ பணம் குறையுதுன்னு பேச வர்றேன் நான் பாராட்ட மாட்டேனா? நான் இப்போ உங்களை பாராட்டணுங்களா? ஏடிஎம் மிஷினும் நீங்களும் ஒன்றுங்க. ஏடிஎம் மிஷினும் நீங்களும் ஒன்று. எப்படி தெரியுமா? ஏடிஎம் மிஷின் முன்னாடியும் மக்கள் கூட்டம் அலாலையாக இருக்கு, உங்க முன்னாடியும் மக்கள் கூட்டம் அலாலையாக இருக்கு. ஏடிஎம்லையும் ஒன்றும் இல்லை, என்கிட்டையும் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. ஏடிஎம் மிஷினில் வேணா ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கெல்லாம் நடுவர்வில் அவங்க 2 பேர் அவ்வளோ ஜம்பக்கா பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்களே, மனம் நிறையுதுண்டு. கையில் காசு இல்லாமல் அவன் பாடுற பாட்டு. இப்போ அவங்களுக்கு வேணால் பண்டிகைக்கு இன்றைக்கி பாடலாங்க, பொங்கல் திருநாள் அதுவும் வருது. இன்றைக்கி அவங்க பாடுற பாட்டு என்னவா தெரியுமா இருக்கும்? வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா பைரவா பாடுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. 100 பேர் எடுத்திங்கன்னா 2 பேர் அப்படி பாடுவாங்க. மீதி 98 பேர் என்ன தெரியுமா பாடுவாங்க? வராத வராத போ, வராத வராத போ, பண்டிகையே வராத வராத போ, வராத வராத போ, இப்படி தான் பாடுவாங்க நொந்து போய். ஏன்னா காலம் போகிற போக்கில் இப்போ யோசனை. அது ஒரு செய்தி சொன்னார் பார்த்தீங்களா, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். பானை உயிர் இல்லை, அரிசி உயிர் இல்லை, தண்ணி உயிர் இல்லை, பற்ற வச்சதுக்கு அப்புறம் பொங்கி வருதான். நான் கேட்குறேன், இப்போ அதே தான் நீ திருப்பி சொல்கிறேன். பானை வாங்க காசு வேணும், அரிசி வாங்க காசு வேணும், அடுப்பு பற்ற வைக்கிறது விரவு வாங்க காசு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் பொங்கலே நீங்கள் கொண்டாட முடியும். ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் பணம் குறைஞ்சாதாங்க உங்களோட மன நிறைவாக வரும். யோசனை பண்ணி பாருங்கள். அதுவும் கழுதைக்கு ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்தா சாப்பிட்டுருச்சான். எங்களுக்கு தெரியலையா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கழுதை ஏன் தெரியுமா 100 ரூபா நோட்டை சாப்பிட்டுச்சு? நீங்கள் அதே கழுதைக்கிட்ட போய் ஒரு 500 ரூபா நோட்டையோ 1000 ரூபா நோட்டையோ கொடுத்துருந்தா சாப்பிட்ருக்காது. ஏன்னா அந்த நோட்டு செல்லாதுங்கிறது கழுதைக்கு கூட தெரியுங்க. அப்போ எந்த நோட்டை சாப்பிடணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் கழுதை, அது கூட எங்களை ஒப்பிட்டதுக்கு மிக்க நன்றி நெல்லை சுப்பையா அவர்களே. அதுக்கு போல திருவிழாவாம், எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடினா அது திருவிழா. கொண்டாடிட்டு போனதுக்கு அப்புறம் குடும்ப தலைவன் தெருவிழா. இன்னைக்கு திருவிழா நிறைய பேத்துக்கு தெருவிழாவா தானங்க இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தார். ஜல்லிக்கட்டை அடக்குகின்ற, ஜல்லிக்கட்டில் காலை அடக்குகின்ற ஒரு உன்னதமான திருவிழா. நான் தலைவணங்குகிறேன். தமிழனை தமிழனாக அடையாளம் காண்பிக்கின்ற ஒரு அற்புதமான கலை, அதற்கு நான் தலைவணங்குகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஜல்லிக்கட்டு அவ்வளோ ஆறாவரமாக பேசுகிறீங்களே, வீட்டில் ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிறதுக்காக குரல் கொடுக்குறீங்களே, வீட்டில் எங்களை மாதிரி கணவன்மார்கள்ட்ட மனைவிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் சேர்ந்து மனைவி அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறீங்களாங்க நீங்கள்? நான் கேட்குறேங்க இந்த கேள்வியை. யாராவது போராட்டம் பண்ணுறீங்களா? ஏங்க சொல்ல முடியலங்க. அன்னைக்கெல்லாம் இந்த கடைக்கு என்ன பையனே எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பையனை அழைச்சிட்டு போய் அவன் கேட்குற மாதிரி 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், அதோ போகிறா இருப்பார், அதுதான் என் டாடி. அவன் கேட்டு நீங்கள் 150 ரூபாய்க்கு பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்கன்னு பார்த்துக்குங்க, அந்த போகிறான் பாரு கேடி அப்படிம்பா. பணம் கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு கூட நாம் டாடி, இல்லை என்றால் நாம் ஆகிவிடுவோம் கேடி என்ற காலகட்டத்தில் இருக்கிறோமே. இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாமல் என்னங்க பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கெலாம் என் ஒய்ஃப் சொல்கிறா, நிகழ்வு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பண்டிகை வருது, உடனே சொல்கிறா, எனக்கு பட்டுப்புடவை வாங்கணும், பையனுக்கு பேண்ட் சட்டை வாங்கணும், பொண்ணுக்கு பாவாடை தாவணி வாங்கணும், எனக்கு நகை வாங்கணும். நீங்கள் என்ன வாங்கலாம்னு இருக்கீங்க? நான் தெருவா போய் பிச்சை வாங்கலாம்னு இருக்கேன்.
நிறைய பேர் அப்படி தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் என்ன ஒரு பண்டிகை வந்தாலே பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அங்கே நகை வாங்கலாம், இங்கே புடவை வாங்கலாம், இங்கே துணிமணி வாங்கலாம், அங்கே பொருள் வாங்கலாம். நம்மால் வாசலில் உட்காந்து கடை மூடுவான், எங்கே யார்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம், கந்து வட்டிக்கிட்ட வாங்கலாமா இல்லை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மால் கடை வாங்குறது தானே பில்லு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் என் மனைவி நடுவர் இல்லை, ஒரு சினிமா பைத்தியம். வெறும் பைத்தியம்னு சொல்லலாம்னு ஆசையாக தான் இருக்குது. நிகழ்ச்சி முடிச்சு நேராக வீட்டுக்கு போகணுங்கிறதுனால சினிமாவை முன்னாடி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். என் மனைவி ஒரு சினிமா பைத்தியங்க. எந்த படம் வந்தாலும் உடனே அது சார்ந்த அழகாக வீட்டில் இப்போ ஜோடிச்சிருவான். பண்டிகைலாம் வர்றப்போ தான் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி பாருங்கள், காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகிறேன், ஒரு பண்டிகை காலத்துமா என் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி கீழே அழகாக எழுதி வச்சுருக்காங்க பிச்சைக்காரன்ட்டு. நான் பார்த்துட்டு கேட்டேன், ஏன்டி பிச்சைக்காரன்னு எழுதி வச்சுருக்கே அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு விஜய் ஆண்டனி மாதிரியே இருக்கீங்க, அதனால் அப்படி எழுதுனேன் அப்படின்னா. நான் சொன்னேன், விஜய் ஆண்டனி வேறு படமே நடிக்கலையா, வேறு படம் வேறு மாற்றி தொலைன்னு. சரி கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலேஜ் போயிட்டு வாங்க, சைத்தான் மாற்றிடுறேன்னா. அதுக்கு பிச்சைக்காரனே எவ்வளோ பரவாயில்ல, அதோட விட்டுறது ஆயின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த செய்திக்கு எல்லாம் கைத்தட்டல் வருதா இல்லையான்னு பாருங்கள். பொங்கலுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற செலவை விட அவங்க மனைவிமார்கள் மூஞ்சில் அடிக்கிற பெயிண்ட்டுக்கு செலவு பண்ணுற காசு அதிகங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? எங்கள் மாமனார்லாம் பண்டிகை, அதுவும் தலை தீபாவளி தலை பொங்கல்லாம் வந்துட்டா மாமனார் சீர்வரிசை கொண்டு வருவார். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே தலை தீபாவளியோ தலை பொங்கலோ கொண்டாட போகிற ஆண் மகள்கள் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகாத ஆண்கள் கூட நல்லா கேட்டுக்கோங்க. சீர்வரிசையாக எதை கொடுத்தாலும் வாங்குங்க. பீரோ கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன் தெரியுமா? பீரோ எம்டி அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் லோடு பண்ணுறதுலாம் நம்மால் தான், நம்ம தான் லோடு பண்ணணும், மறந்துக்கிறாங்க. ஆமாம், காதலியே எடுத்துக்க நடுவரில். காதலன் காதலிக்கிறப்ப காதலி சிம்மு வாங்குவோம், அதோடு முடிஞ்சு போச்சு. இவன் டாப்அப் பண்ணி இவன் டாப்பு கலந்து தெருவில் போக வேண்டியது தான். அந்த மாதிரி எங்கள் மாமனார் கொண்டாந்து பீரோ கொண்டாந்து கொடுத்தாரு. எனக்கு ஒரு பீரோ, என் ஒய்ஃபுக்கு ஒரு பீரோ, இன்னொரு குட்டி பீரோ. அட்வான்ஸாக இருக்கிறாமா, எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஒரு குட்டி பீரோ கொடுத்துட்டார். என் ஒய்ஃப் அதுலேயும் எழுதி வைக்கிறாங்க, சினிமா பைத்தியம்னு சொன்னல. என் மனைவிக்கு வாங்கின பீரோ மேலே எழுதி வைக்கிறா 300 பருத்தி வீரர்கள் படம் பேர். நான் உடனே போய் ரீமிக்ஸ் பண்ணேன், 300 பட்டுப்புடவைகள். ஏன் பீரோ இருக்குல்ல, அதில் எழுதி வைக்கிறா வேட்டியை மடிச்சு கட்டு. நான் ஆண்மகன்னு சொல்கிறாளாம், வேட்டியை மடிச்சு கட்டு. நான் எழுதினேன் வேட்டியை துவைச்சு கட்டு. ஏன்னா வருஷம் 300 பட்டுப்புடவை உனக்கே நான் வாங்கி கொடுத்தேன்னா நான் எங்கே மடிச்சு கட்டுறது? வேட்டியை இருக்கிற வேட்டியை துவைச்சு கட்ட வேண்டியதான். என் பொண்ணோட பீரோவில் எழுதி வச்சிருக்கா பொம்மலாட்டம். நான் சொன்ன திருவிழாவால் குடும்பமே திண்டாட்டம். நீ காலம் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, சும்மா பேசணும்னு வந்து பேசக்கூடாதுல்ல. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்போ இந்த 1000 ரூபா நோட்டு இருக்குல்ல, இப்போ இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார், பணத்தை அவ்வளோ கேவலமாக. நான் சொல்கிறேன், இப்போ அவசர உதவிக்கு எதை கூப்பிட்றோம்? 100, ஆம்புலன்ஸுக்கு 108, ஃபயர் சர்வீஸ் 101. இப்படி எதை எடுத்தாலும் 100 100 100ன்னு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1000 500லாம் செல்லாதுங்கிறதுனால தான் நம்மளால் அன்னைக்கே 100 கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த காசு இல்லாமல் என்னங்க பண்ண முடியும்? இந்த காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? நான் இன்னொரு அழகான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பண்டிகைக்கெல்லாம் சொந்தக்காரங்க வந்தால் சந்தோஷம் பொங்குதான். அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோனில் பேசிகிட்டு வரைக்கும் பங்காளிங்கெல்லாம் நல்லா பேசியிருப்பாங்க. இந்த வெட்டு குத்து அடிதடியே என்னைக்கு திரும்ப நடக்கும்? பண்டிகைக்கு வர்ற அன்னைக்கு தான் நடக்கும். தெரிஞ்சுக்கங்க, பண்டிகைக்கு வர்ற அன்னைக்கு தான் இந்த வெட்டு குத்து அடிதடியே நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், என் மனைவி எப்போவுமே அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க. இந்த பண்டிகை திருவிழான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோ அண்ணனோ யாராவது தேடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் ஆடுவா பாருங்க பத்திரகாளி ஆட்டம். அடா 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 அடா. அவன் பாரு ஆனந்தமாக கை தட்டுறாருன்னா ஏகப்பட்ட வீட்டில் பத்திரகாளி ஆட்டம் தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு கூட நீங்கள் நான் சொல்கிறேன், பொங்கல் திருவிழா இல்லை பண்டிகைனா மனநிறைவுன்னு சொல்கிறீங்கல்ல, இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். பொங்கல் திருவிழாவோ இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை, எல்லா சொந்தக்காரர்களையும் கூப்பிட்ருக்கேன். அன்னைக்கு நல்லா அவங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்ற மாதிரி நல்ல வடபாயசத்தோட சாப்பாடை நீனே ரெடி பண்ணு, உன் கையால் தான் அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு மட்டும் உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள். அது பண்டிகையாவாக இருக்கும். நமக்கு கடைசி நாளே அதுதான். யோசனை பண்ணிக்கங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிராமங்கள் எல்லாம் இன்னும் பண்டிகை கொண்டாடுறாங்களா? கிராமத்தில் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறா? எல்லாம் தான் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்க சிட்டிக்கு வந்துட்டாங்க. கிராமத்தில் ஆளே இல்லை. கிராமத்தில் பண்டிகையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, யோசனை பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிற நடுவர்ல, ஏன் தெரியுமா? இன்றைக்கி காலமே மாறி போச்சுங்க. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் போய் ஒரு ஆள் சொன்னான், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், தப்புன்னு ஒருத்தர் அரைஞ்சான். எந்த காலத்தில் இருக்க? 2016 முடிஞ்சு 17 ஸ்டார்ட் ஆயிடுச்சுரா. பழமொழியை மாத்திரா. கல்யாணங்கிறது 2000 காலத்து பயிருங்கிறான் அவன். பழமொழியை மாற்றிட்டாங்க.
அன்னைக்கு சொல்கிறேன் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் தப்பு தப்பு, 2000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுங்கிறான். நீ காலமே அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையில் பண்டிகை மனநிறைவை தருகிறது என்பது போலியான பேச்சு. நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் தெரியுங்களா, நான் இது நிதர்சனமான உண்மை. ஒரு பாக்கெட்டில் 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவிக்கு ஒரு 7,000 ரூபாயில் ஒரு பட்டுப்புடவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இவர் வாங்கி கொடுக்கலான்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு கணவன் மேலே இருக்கிற பாசத்தால் இது வேணாங்க, ஒரு 3,000 ரூபாயில் பார்த்துக்கலாம், நிறைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3,000 ரூபாயில் அவங்க புடவை எடுத்துக்குவாங்க. பையனுக்கு ஒரு 2,000 ரூபாயில் ஒரு நல்ல ஒரு பேண்ட் சட்டை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவார் அவங்க அப்பா. ஆனால் பையன் கேட்க மாட்டான், அவனுக்கு விவரம் தெரியாது இல்லையா, பையன் அழுவான், வழியே இல்லாமல் எடுத்து கொடுத்துருவாங்க 2,000 ரூபாய்க்கு. இந்த மாதிரி மன இறுக்கத்தால் நாம் தேடுகின்ற ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க முடியாமல், செலவு செய்ய முடியாமல், ஏன் தான் வருகிறதோ இந்த பண்டிகை என்று மனதளவில் அழுது கொண்டு வாயளவில் காலண்டரை பார்த்து பண்டிகைகளை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கின்றோம் என்ற காரணத்தினால் எப்படி பார்த்தாலும் பண்டிகைகள் ஒரு காலம் மனநிறைவை தராது, அது பணம் குறைவைத்தான் தருகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழர் தின நல்வாழ்த்துக்களை வசந்த் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பையா கேட்ட அத்தனை கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய மனைவியாலையும் மாமனாராலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உதாரணங்கள் அவர் வேறு எங்கேயுமே எடுக்கலை. பார்த்தீங்களா, போயிட்டு அந்த காலத்தில் அக்பர் என்ன செஞ்சார், ஷாஜஹான் என்ன செஞ்சார், எடுக்கலை. யதார்த்தமான வாழ்க்கை, என்னை சுற்றி உள்ள மக்கள், அவங்கள்டேருந்து வர பதில், அதுக்கு நான் செய்கிற கைமாறு, இப்படி முழுக்க யோ நீ என்னதான் மனம் நிறைவாக இருந்தாலும் உங்கள் குறையும் போது தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் அந்த வயிற்று வலி அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எதை கொடுத்தாலும் பணத்தால் வாங்கிடலாம் என்பது ஒரு பக்கம் நிறைவை கொடுத்தாலும் அந்த பணத்தை எங்கேருந்து வாங்குறதுங்க இது ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருக்கிறது. எல்லாத்துக்குமே போதுமான வருமானம் வருகிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் போதுமான செலவினம் என்பது ஒரு அளவுகோல் இல்லை, செலவுக்கு எவ்வளவு நாளும் பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம பணம் குறைவாக தான் தருது, மனம் நிறைவே தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. உறவு என்பதும் திருமணம் என்பதும் விழாக்கள் என்பதும் மிகப்பெரிய கொண்டாட்டம் என்பதும் கூடி மகிழ்வதுயா. இங்கே எங்கேயா கூடி மகிழ முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது என்பதை அவருடைய யதார்த்த வாழ்க்கையிலேருந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் பணத்தால் எதை வேணாலும் வாங்கிட முடியும். ஏனால் இந்த உலகம் பணத்துக்கு அடிமை. இந்த உலகத்தை பணம் கொடுத்து நாங்கள் ஈஸியாக வாங்கிடுவோம். காரணம், பணத்துக்கு மயங்காதவன் கடவுள் கூட கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிடும் அப்படிங்கிறல அழுத்தமான ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இங்கே உட்காந்துருக்காங்க இவங்க 2 பேர். இப்போ அப்பு சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். செல்வி பூரணகலா. இன்பமான இனிமையான பொங்கல் அன்று, வியப்பான விளம்பர பொங்கல் இன்று, காலை எழுந்து கதிரவனை வணங்கிய பொங்கல் அன்று, காலை எழுந்து கதிரவனை தொலைக்காட்சியிலே பார்க்கிற பொங்கல் இன்று, மண்பானை பொங்கல் வைத்து பந்தி பருமாறி பானை கழுவ ஒரு நாள் ஆகும் அன்று, பொத்தானை அழுத்தி சர்க்கரை பொங்கல் டவுன்லோட் செய்கிற காலம் இன்று, உற்றார் உறவினர் என்று கூட்டு குடும்ப வாழ்க்கையில் விட்ட பொங்கல் அன்று, பெற்றோர் 2 சிறியோர் 1 என தனி குடும்ப பொங்கல் இன்று, 1 ரூபாய் பெற்று கோடி இன்பம் பெற்ற பொங்கல் அன்று, லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இன்ப இல்லாத பொங்கல் என்று, திரைப்படம் கண்டு மகிழ்ந்தது போல் கொண்டாடிய பொங்கல் அன்று, திரைப்படம் நடுவிலே வருகிற விளம்பரம் போல் கொண்டாடுகிற பொங்கல் என்று, காகிதத்திலே பொங்கல் வாழ்த்து அன்று, கணினி மின் அஞ்சல் என்று, மிரட்டி வரும் காளைகளை எல்லாம் விரட்டி அடிக்கிற வீர திருநாள் அன்று, அதை ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற வெறு நாளாக இன்று, உழவர்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிற திருநாளாக இருந்த நம்முடைய தை பொங்கல் இன்று உழவர்களின் சமாதியில் துவங்குகிறதே என்ற வேதனை இருந்தது. இனி பொங்குகிற இந்த தை பொங்கலாவது எந்த ஒரு விவசாயியும் இழக்காத பொங்கலாக இருக்க வேண்டும் என்று வேண்டி எதிரணிலேருந்து வந்தாங்க. இந்த பண்டிகை காலமெல்லாம் உங்களுக்கு பணமெல்லாம் குறைஞ்சு போகுதா, மனமெல்லாம் நிறையவே இல்லையா?
ஏங்க இப்படியெல்லாம் பார்த்தா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. எங்கள் அண்ணிக்கு கல்யாணம் நிச்சயமாகும் போது சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணனை பற்றி, அவர் 7 அடி உயரத்தில் அழகாக இருப்பாருப்பா, நம்மளுடைய தமிழர் மாதிரி அவ்வளோ அழகு அப்படின்னாங்க. ஏமாந்து எங்கள் அண்ணியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு எங்கள் அண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஐயையோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ சொன்னாங்க எங்கள் அண்ணியோட அப்பா அம்மா, ஏமா நீ வெளி அழகை பார்க்காத உள் அழகை பாரு, அவர் அவ்வளவு நல்லவர்னு சொல்லி கொடுத்தாங்கங்க. அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பல டைவர்ஸ்கள் வருது, ஏன் தெரியுமா? உறவுகள் இல்லாதனால தான். ஒரு பண்டிகைக்கு போனா தன்னுடைய தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க, தன்னுடைய அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து வாழ்ந்த காலம் இருந்தது. இன்னைக்கு அந்த காலமெல்லாம் மறைந்து விட்டதால் தான் உங்களுக்கு பணம் பெரிதாக தெரிகிறது. எங்க பண்டிகைக்கெல்லாம் நான் எங்கள் ஊருக்கு போனேன்னா எங்கள் ஆட்சி எனக்காக ஒரு வளையல் வாங்கி வச்சுருப்பாங்க. என்னோட அளவு சரியாக ஒரு வளையல் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற ஒரு சின்ன அலமாரியில் கையை விட்டு அலசி அலசி எனக்குன்னு வாங்கின ஒரு வளையல் இருக்குங்க. அது தங்கமாக இருக்காது, ஆனால் தங்கம் போல் இருக்கிற என் பேத்தி அணிகிறாள்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்களே, அந்த மனநிறைவு இருக்குதுங்க. பண்டிகையில எல்லாரும் சொத்தமாக உட்காந்து எங்கள் அத்தை எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி தருவாங்க. சமைத்ததை கையில் கொடுத்து ருசி பார்க்க சொல்லி இருந்தால் உப்பில்லை என்று சொல்லி இருப்பேன். ஊட்டிவிடும் என் அத்தையிடம் எப்படி சொல்லுவது? எங்க கையில கொடுத்து சாப்பிடுவேன், நல்லா இருக்கான்னு கேட்டுதான் உப்பில்லை உரப்பில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா எங்க அத்தை எனக்கு பாசமா ஊட்டி விடுகிற பொழுது உப்பு குறைவாக இருக்கிறது, காரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் என் மனம் நிறைவாகவே இருக்கிறது. அம்மா அப்பேற்பட்ட அத்தையெல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க நடுவர் அவர்களே. சந்தோஷம். அவங்க அத்தைக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஐயா உங்க பணம் என்னங்க செஞ்சது? நீங்க எல்லாம் முன்னாடி 500 500ன்னு ஓடிட்டு இருந்தீங்க, இப்போ 100 ரூபாய் 100 ரூபான்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய பணம். ஏன் பணத்தினால வந்த ஒரு 2 பேர் ஒரு 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசிக்கிறாங்க. ஹாய் ஹாய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ என்னோட செகண்ட் கார்டை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, நான் செகண்ட் கார் எப்போவோ வாங்கிட்டேன், என்னோட 3வது கார் வேணும்னு சொல்லி லண்டனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஓ சரி சரி சரி. ஓஎம்ஆரில் இப்போ தான் ஃப்ளாட் வாங்கினேன், நீ வாங்கிட்டியா? ஓ நான் வாங்கிட்டேன். இவ்வளவு தான் அவங்களுடைய சந்திப்பு. இதுக்கு அவங்க சந்திச்சுக்காமலே இருந்துக்கலாம். ஆனால் இதுவே பண்டிகையில் எங்கள் ஊருக்கு போய் பாருங்க, வா கண்ணு உட்காரு கண்ணு தண்ணி குடி கண்ணு, வீட்டில் ஆயப்பெல்லாம் சௌக்கியமாக இருக்கா, செல்லக்கண்ணு நல்லா இருக்கானா, தனியாக விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க. இந்த கடைசியாக சொன்ன செல்லக்கண்ணு யார் தெரியுமா? அவங்க வீட்டு காளமாடுங்க. அந்த காளமாடுக்கு கூட பெயர் வைத்து நல்லா இருக்கானான்னு விசாரிக்கிற வருது மன நிறைவு. ஆனா உங்களுடைய பணம் என்ன தருது? திரைப்படம் பார்க்கையிலே விருந்தினர் வருகை, விசாரிக்க விளம்பர இடைவேளை வராமலா போய்விடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இந்த நிலைமையெல்லாம் மாறி உறவுகளை என்னைக்கு நம்ம மதிக்கிறோமோ அன்னைக்கு கிடைக்கும் சார் மன நிம்மதி. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எங்க நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகளை எல்லாம் நெருக்கடின்னு நிறைக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனையும். அத்தனை பேரும் நமக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள்னு நம்புகிற பொழுது ஒரு மனநிறைவு கிடைக்கும். அது உங்க 2 பேத்துக்கும் சத்தியமா இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. எங்க ஜல்லிக்கட்டுலாம் நாங்கள் எவ்வளோ வீரமாக விளையாடுவோம். ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடோட கொம்பு முட்டி ஒரு வீரனுக்கு ரத்தம் அவ்வளோ ஒழுகுதுன்னு வைங்க, அந்த வீரனை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு நிற்காது. இதே ஒரு சின்ன காயம் அந்த காளை மாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த காளையை வெளியே கொண்டு போவாங்க, ஜல்லிக்கட்டு நின்று விடும். ஆக விளையாட்டில் கூட அறத்தை பார்த்து விளையாண்டவங்க நாங்க. இன்னைக்கு என்னடானா என்னமோ காளையை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு? விளையாட்டில் அரசியலாக பார்க்கிறார்கள், அரசியலை விளையாட்டாக பார்க்கிறார்கள். இதுதான் உண்மை. எங்க இந்த மாதிரி விவசாயத்தோட அருமை தெரியாது, ஆயப்பனோட அருமை தெரியாமலாம் உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். அதனாலதான் சொல்லுகிறேன், இனி வர அடுத்த தலைமுறைக்காவது கிரிக்கெட்டுக்கு பதிலாக விவசாயத்தை சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? ஸ்கோரை விட சோறு ரொம்ப முக்கியம் சார் நமக்கு. எங்க சாப்பாட்டுக்கு சோறு இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டான், ஆனா மாட்டுக்கு வைக்கோல் இல்லைன்னா தூங்க மாட்டான், அவன் தான் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிகள் தருகிற மன நிறைவு இன்னைக்கு பல பேர் இழந்துட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து. எங்க பொங்கலுக்கெல்லாம் எல்லா உறவினர்களும் சேர்ந்து கும்மாளம் அடிப்பாங்க. அப்போ வருவார் லேட்டாக ஒரு அத்தை பையன் வருவான். யாருக்காக வருவான்? அந்த அத்தை பொண்ணை பார்க்கறக்காக. அப்போ பொங்கல் எல்லாம் விட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் அந்த அத்தை பையன் மெதுவாக வந்து சொல்லுவான் தன்னுடைய அத்தை மகள் கிட்ட, ஒரு கரும்பை சாப்பிடுக்கிறதே அடடா அப்படிமா. கவிதை மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் அங்கே கனெக்ஷன் கரெக்டாயிரும். அதுதான் எங்களோட அந்த பாரம்பரியமாக இருந்துச்சு.
இன்னைக்கு அத்தை மக யாருன்னு தெரியாது, அத்தை பையன் யாருன்னு தெரியாது, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் கூட தெரியாது. எங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அறிமுகமாக இருப்பாங்க, ஆனால் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நம்முடைய அத்தை மகளுக்கு நம்ம மேலே இருக்கிற உரிமை வேற யாருக்குமே இருக்காது. எங்க இவர் வந்தாரு, உடனே வரலாமா வரலாமா வரலாமான்னு பாடினாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன். சென்னையில் வந்த வர்தா புயல் இங்கேயே ஓடி வந்துடும் போல இருக்கு, அந்த லெவலுக்கு பாடிட்டு போயிருக்காரு. எங்க பணத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனதை மட்டும் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்க. குடும்ப கௌரவத்தை பாருங்கள், குடும்பத்தில் கௌரவத்தை பார்த்து உறவு பாலங்களை பிரித்து விடாதீர்கள், அது உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிடும். எனவே மனம் அதிகமாக நிரம்ப வேண்டும் என்றால் நம்மளை சுற்றிய உறவுகள் இருக்கணுங்க. எத்தனை வரவு வந்தாலும் நம்மை சுற்றி எத்தனை உறவு இருக்கிறது பொறுத்து தாங்க நம்மளுடைய வாழ்க்கை அமைது. ரோட்ல போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பெரிய பணக்காரர், உங்ககிட்ட கண்ணெல்லாம் இருக்கு, உங்களை பார்த்து இந்த உலகமே பயப்படுது, அந்த அளவுக்கு பெரிய ஆள், நீங்க அடிபட்டு விழுந்ததுன்னு வைங்க, ஒரு சின்ன காட்டன் வச்சு துடைக்கிற கூட ஆள் இருக்காது. ஆனா இதுவே நம்முடைய நண்பர்கள் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிற போது ஒரு சின்ன காயம் பட்டா போதுண்டா, டே மச்சான் என்னடா ஆச்சு, வாடா ஹாஸ்பிட்டல் போல, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவான்னு கேட்பான். அதுதான் உறவு பாலங்கள். அந்த உறவுகளால் நமக்கு நன்மை தான் நினைக்கும். ஆக பண்டிகை காலங்களில் நமக்கு மனம் நிறையத்தான் செய்கிறது. பணத்தை விட்டுவிட்டு மனதை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று கூறி விவசாயிகளை இழக்காத புதியதோர் தைப்பொங்கல் ஆரம்பமாகட்டும். காவிரி தான் எங்களை ஏமாற்றி விட்டது, காவிரி தான் எங்களை ஏமாற்றி விட்டது. எங்கள் நடுவர் எங்கள் பக்கம் தீர்ப்பு கூறுவதை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூரணக்கலா பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செலவழித்தாலும் சரி, ஆனால் சேரும் பொழுது ஒரு மன நிறைவு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய பணம்லாம் எங்களுக்கு தூசி. எங்கள் வீட்டில் குள்ளி மாடுன்னு ஒன்று இருந்துச்சுங்க. மாடு இவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 குட்டி போட்டிருக்கும், கண்ணுக்குட்டி போட்டிருக்கும். எல்லா மாடுமே ரொம்ப பெருசாகி அது வந்து விவசாயத்துக்கு பயன்படும், ஆனால் அந்த குள்ளி மாடு மட்டும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்துச்சு. என்னுடைய புத்தகத்தில் அதுக்கு பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன், முடிஞ்சால் படிங்க. எதுக்குன்னா, இந்த உறவுகளாக ஆடு மாடுகளை நம்ம எப்படி பார்த்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதை 2 பேரும் இப்போ வந்து படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாட்டை, அந்த கவிதையை மட்டுமே வச்சு. அதை நீங்கள் எப்படி அவுத்தாலும் கட்டினாலும் வாயாலே கட்ட அவுத்துரும், நீங்கள் எப்படி போட்டு கட்டினாலும் வாயால் அவுத்துரும். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த சாணத்தை எடுத்து அந்த கட்டில் வந்து தொடச்சி வச்சுருப்பாங்க. யாரும் பார்க்காத போது வைக்கோலை எடுத்து வாயால் அதை துடைக்கும், தொடச்சிட்டு அவுத்துட்டு ஓடிடும். அப்பேற்பட்ட ஒரு மாடு ஊரில் வந்து தினமும் எங்கேயாச்சும் போய் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துக்கும். டெய்லியும் காலைல ஒருத்தன் வீட்டுக்கு வருவான் அப்பா கிட்ட சண்டைக்கு, உங்கள் மாடு பண்ணு சரியில்லை பாருங்கள், நாற்று போயிடுச்சு, நடவு போயிடுச்சு, கடலை போயிடுச்சுன்னு. அப்போ கொண்டு போய் கோவத்தில் விற்றுட்டு வந்துட்டு விடிய உட்காந்து அழுதார் அப்பா. இவ்வளோ கண்ணுக்குட்டி போட்டிருக்குடா, இவ்வளோ உழைச்சிருக்கு, இந்த ஊர்காரங்களுக்கு பயந்து கொண்ட விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதினேன் அப்பாவுக்கு, அப்பா நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்கப்பா, குள்ளி மாட்டை மறந்துருக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த சண்டை, சாதி சண்டை, ஊருக்குள்ளே வெள்ளம் வந்தது, பாட்டி இறந்து போன கதை, நம்ம ஊர் திருவிழா, இதையெல்லாம் மறக்காமல் கதையாக சொன்ன நீங்கள் ஏன் ஒரு நாள் கூட குள்ளி மாட்டை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? ஆனால் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் எங்கேயாவது மலைக்கு ஒதுங்கி ஏதேனும் ஒரு மாடு நின்றாலோ, அல்லது அடிமாட்டுக்கு லாரி ஏறி கேரளாவுக்கு செல்லும் மாடுகளை பார்த்தாலோ, எங்கேயாவது அனாந்தரத்தில் திருட்டுத்தனமாக மேயும் ஒரு மாட்டை பார்த்தாலோ குள்ளி மாட்டோட நினைவு வருகிறதப்பா. நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்க. தெரிஞ்சிருந்தா அம்மாவை ஒரு போட்டா பிடிக்கிற மாதிரி குள்ளியையும் ஒரு போட்டா பிடிச்சிருக்கலாம்ப்பா, பாவம்ப்பா குள்ளி அப்படின்னு முடிச்சது. ஏன்னா அப்படித்தான் மாடுகளை பராமரித்தோம். ஆனால் அந்த உறவு இல்லையேங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த மன நிறைவை கூட நாங்கள் பெரும் பணம் செலவழித்து தான் இங்கே நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதை பேசுவதற்கு அழைக்கிறோம் திருமதி புவனேஸ்வரி அவர்களை. வாருங்கள். தாய் மண்ணையும் தமிழ் மரபையும் பறைசாற்றும் விதமாக இன்றளவும் பொங்கல் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ் மக்களே,
மற்றும் வசந்த் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கிறேன். இப்போ எதிரணி பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக பேசிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கலம்மா, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, நடைமுறை பேச வரும்பொழுது ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரு. இவர் என்ன பேசி விட்டாங்க அவங்க அப்படின்னா என்ன நடக்குது, முதல்ல பேசி முடிங்க. அதாவது ஒரு பொங்கல் விழா அன்னைக்காவது உண்மையை சொல்லணும் நடுவர் அவர்களே. அன்னைக்கும் பொய் பேசுறதுக்குனே வந்து உட்கார்ந்துருந்தா நாங்கள் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பண்டிகை காலங்களில் மனம் எப்பொழுது நிறைவேறும்? கல்யாணம் ஆனாலும் 10 வருஷமா மாமனார் வீட்லேயே பண்டிகையை கொண்டாடினா மனம் நிறைவாக இருக்கும். அவன் வீட்டில் கொண்டாடினா தான் அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்போது ஏடிஎம் மிஷினும் ஹஸ்பண்டும் ஒன்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தேவையோ அது சொன்னபடி கேட்கவே கேட்காது, நம்மளுக்கு வேணுங்கிறப்ப எதுவுமே செய்யவே செய்யாது. இப்போ உறவினர்கள் பற்றி நம்ம சகோதரி அழகாக பேசிட்டு போனாங்க. என்ன உறவு முறை இன்னைக்கு இருக்குதுங்கிறீங்க? முதல் தேதி ஆனால் தான் அவர் ஹஸ்பண்டு, 30ஆம் தேதி ஆனால் அவர் சஸ்பெண்டு. இதுதான் நடைமுறை வாழ்க்கை. மகன்கிட்ட கேட்டு பாருங்க, முதல் தேதி ஆகுனா டேடியும்பா, கடைசியில் பானா போடா கேடியும்பா. அப்போ இன்னைக்கு உறவினர்கள் எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குது? இப்போ ஒரு வாழ்க்கை முறைனா என்ன நடுவர் அவர்களே? ஒவ்வொரு மனுஷ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டாங்க, வாழ்க்கைனா என்ன, உங்க மனம் எப்பொழுது நிறைவாகும் கேட்டாங்க. அது சொல்றாரு பாருங்க, முதல்ல எலெக்ஷன், அப்புறம் கலெக்ஷன். ஒரு நடிகர்கிட்ட கேட்குறாங்க, மார்க்கெட் இருந்தால் மேக்கப்பு, இல்லைன்னா பேக்கப்பு. ஒரு சராசரி மனுஷங்கிட்ட கேட்குறாங்க, முதல்ல எல்லாம் ஈசன் படியலம் தான், இப்போ ரேஷன் தான் படியலக்குது அப்படின்னு. அப்போ எல்லா மனுஷங்க கிட்டயுமே பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்குது நடுவர் அவர்களே. தோனி அடித்தா தான் 6, இல்லைன்னா நம்ம பசங்க ஆயிடுவாங்க வெக்ஸு. காசு இருந்தால் தான் மத்தாப்பு, இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் வரும் பாருங்க வெறுப்பு. பண்டிகைனா பணம், இல்லைன்னா அங்கே தேவையில்லை நல்ல மனம். அப்படிதான் நடுவர் அவர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதானே போயிட்டு இருக்குது. ஒரு வருஷம் பூரா பாடுபட்டு உழைச்சி சேர்த்து வச்ச காசை ஒரே நாளை தொலைக்கிறதுனா இந்த பண்டிகை மட்டும்தான். அதுக்கு எதுக்கு வருஷம் பூரா பாடுபடணும்? மன நிம்மதி என்கிறது எப்படி இருக்கணும்? எப்பவுமே இருக்கணும். அடுத்த வருஷம் கொண்டாடுறதுக்கு சம்பாதிக்க வேண்டாமா நடுவர் அவர்களே? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் விசேஷனா பண்டிகைனா எப்படி தெரியுங்களா இருக்கும்? இப்போ நாங்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு பாத்திர சீட்டு, ஒரு பலகார சீட்டு, ஒரு சேலை சீட்டு, இப்படி பண்டிகை வரும்போது நாங்கள் போட்டு வைப்போம். ஆனால் அது எப்போ மனநிறைவு ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த சீட்டு போட்ட ஆள் பண்டிகை அன்னைக்கு கடைசி வாரத்தில் ஊரில் இருக்கணும். அந்த ஆள் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு, எங்களுக்கு பண்டிகை எல்லாம் திண்டாட்டம் தான். உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு? புஸ்வானமா போச்சு அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்பி கட்டினோம், நன்றாய் ஏமாந்தோம்னு இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. நாங்கள் மட்டும் இல்லை, அவங்களும் அப்படித்தான். ஆனால் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் மிட்டா மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போ எதனால இன்னைக்கு இருக்கிற விலைவாசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறி போச்சு. ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் பொங்கல் வருது, போய் பலகாரம் வாங்கலான்னு போனேன். அப்போ ஒரு கடையில் எழுதியிருக்கான் பாருங்க, ஸ்வீட்டு பார்க்கறதுக்கு 100 ரூபா, வாங்கறதுக்கு 200 ரூபா. இதனடா அநியாயமா இருக்குது, பார்த்தா 100 ரூபா, வாங்கறதுக்கு 200 ரூபாயா? அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, அவன் சொல்றான், ஏமா தமிழ் தெரியாதா? இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, வாங்கினீங்கன்னா 200 ரூபா. ஏன் இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க சாம்பிள் பார்க்குற பேர்லயே பாதி கடையை காதி பண்ணிடுறீங்க. அப்ப நாங்க எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? பார்த்தா 100, வாங்கினா 200. இந்த நிலைமையில நம்ம எப்படி பண்டிகை கொண்டாட முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி மாறி போயிட்டு இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன், ஏக்கா உங்களுக்கு பண்டிகையிலேயே எந்த பண்டிகை ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு போகி பண்டிகை தான் பிடிக்கணும். அடாடாடா, நல்ல மனுஷியாட்டு இருக்குது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு கருத்துப்படி வாழ்றாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த அக்கா சொல்றாங்க பாருங்க, அன்னைக்கு தான்மா என்னோட மாமியாரோட பல புடவையெல்லாம் கிழிக்கவும் முடியும், எரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாமியாரை தான் ஒன்றும் பண்ண முடியல, கடைசிக்கு அந்த புடவையாவது ஏதாவது பண்ணலாமே. அப்ப இன்னைக்கு மக்கள் இடத்துல பண்டிகைனா எந்த ஒரு சந்தோஷமே இல்லைங்க நடுவர் அவர்களே. அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருமே என்ன கேட்குறான்? பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பண்டிகைனா சந்தோஷம், மத்தாப்பு, வீடு பூரா உறவினர்கள்
அப்படின்னு ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. அன்னைக்கு ஃபைனான்ஸ்காரன், கந்து வட்டிக்காரன், அடகுக்காரன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள் அந்த நாள் மட்டும்தான். ஏன்னா தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை அடகு வைத்து விட்டு அன்னைக்கு சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, பணம் இருந்தால் தான் அம்மா, இல்லைன்னா நம்மளாம் வெறும் சும்மா. காசு கொடுத்தா தான் அப்பா, இல்லைன்னா நீ கொஞ்சம் தள்ளி போப்பா. பாக்கெட்டில் பைசாவும் இல்லை, இன்னைக்கு பண்டிகையும் இல்லை. எப்பயுமே நடுவர் அவர்களே, உண்மை நின்று பேசும்போது பொய் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். உண்மை நின்று பேசும்போது பொய் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். எனவே இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு எதன் தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா பணம். அந்த பணம் இருந்தால் மட்டுமே நம் மனம் நிறைகிறது. ஆனால் பணம் இல்லை என்றால் மனம் நிறையவில்லை. இது நான் மட்டும் சொல்றதில்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லோர் மக்களுடைய வாக்கும் அதுவே. நீங்களும் உண்மையைத்தான் தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுகிறவங்க எல்லாருமே தீர்ப்பை ஒழுங்காக வழங்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஆனால் யதார்த்த வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் பேசுனாங்க. இது பேசாத விஷயங்களும் நிறைய இருக்கிறது. நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால அங்கே உறவுகளை புதிக்க முடியுது. சின்ன வயசில் ஓடி பிடிச்சி நித்தங்கபடிகள் ஆடி ஜெயிச்ச கட்டாந்தரையெல்லாம் கண்கள் சிமுட்டுதே, பட்ட மரமெல்லாம் பார்த்து சிரிக்குதே, பழைய நினைவு திரும்புதே, பாவம் மனசு ஏங்குதே, மண்ணு மணக்குதே நெஞ்சு வரைக்கும், கண்ணு கலங்குதே கள்ளி செடிக்கும், கொடுக்கா புளி மரமும் கொத்து கொத்த காய்ச்சிருக்கு, காது குத்தி கறி சமைச்ச நாளும் நினைவு இருக்கு, மீண்டும் இளம திரும்புமா, உதிர்ந்த உறவு பூக்குமா, நடந்து பழகிய வீதி வெளியெல்லாம் காலோட கைகுலுக்கி நலங்கேக்குதே, விளைஞ்ச வயலெல்லாம் வயச மறந்துதான் பழச மறக்காம தலையாட்டுதே, மழைக்கு கொடை பிடிச்ச மாமரமும் காணலையே, வழுக்கும் வரப்பிலெல்லாம் ஓடி பார்க்கதிடமில்லையே, காலம் கேள்வி கேட்குதே, கண்ணில் கண்ணீர் பூக்குதே. இன்றைய காலகட்டத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு உறவு மன நிறைவுங்கிறதை நீடிக்க வைக்கிறதா? எவ்வளோ நேரத்துக்கு அது நீடிக்குது? அப்போ ஒரே ஒரு மணி நேரம் மன நிறைவுக்காக தான் வருடம் முழுக்க உழைக்கிறோமா? ஒரு நாள் மன நிறைவுக்காக தான் வருடம் முழுக்க உழைக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொரு நாள் நிம்மதி வேணும் இல்லையா, தூங்கும் போதாவது. இப்போ எல்லாம் அடுத்தவங்களுக்காக வேண்டி விழா கொண்டாட வேண்டிய காலகட்டம் ஆகி போச்சு. பசங்களை அப்படி வளர்த்துட்டாங்க, குழந்தைங்களை வளர்த்துட்டாங்க. அந்த குழந்தை அது படிக்கிறான், அந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும், அந்த குழந்தை அப்படி ஒரு ஆடை போடுறான், அப்படி தான் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகுதுன்னு. கௌரவத்துக்காக விழாக்கள் எடுக்கிற காலம் வந்து விட்டது. கௌரவத்தை நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்களோ அன்னைக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் ஆகிவிட்டது. அப்போ கடன் வாங்கியாவது இந்த விழாக்களை நடத்தணுங்கிறதுக்கு நம்ப மாட்டீங்க. இந்த பண்டிகைக்கு வாங்குகிற கடனை அடுத்த பண்டிகை வரைக்கும் சில பேர் கட்டிக்கிட்டே இருப்பான். நிலைமை அப்படி ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய தேவைகளை தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து உடனே எடுத்து செலவு பண்ணுறது எத்தனை பேருங்க இருக்கீங்க? யாருங்க ரேஷியோ அதிகமாக இருக்கும்? சரி, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு அளவுக்கு நம்ம திறமையை நம்ம பணத்துக்கு தகுந்த செலவை மட்டும்தான் நம்ம பண்ணணும்ன்ட்டு அந்த மன நிறைவோட எத்தனை பேருங்க இருக்கும்? அந்த மாதிரி என்னதான் செஞ்சாலும் சரி, பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கலாம்டா. வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், மனைவி வாங்கலாம், மகனையும் வாங்கலாம், தாயை கூட இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? டியூப் பேபி பேத்துட்டு இருக்கோம், டெஸ்ட் டியூப் பேபி. தாயை கூட பணம் கொடுத்து வாங்குற காலம் வந்துருச்சு நண்பர்களே. தாய்மையை வாங்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தாயை வாங்கலாம், அந்த ஒரு காலம் வந்துருச்சு. ஆனால் எல்லாம் வாங்கினாலும் மன நிறைவை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? மனம் நிறைவை வாங்குவதற்கு பணம் மட்டுமே போதுமா? எவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இது. நம்ம தலைமுறைகளுக்கு என்ன சொல்லணும்?
பணம் இருந்தால் போதுடா நீ நிம்மதியாக வாழ்டானா அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் மனநிறைவை காசு கொடுத்து வாங்குவதை விட மனநிறைவு எப்படி அடைய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது புத்திசாலித்தனம். மனநிறைவை வாங்கி கொடுப்பதற்கு காசு தேவைப்படுகிறது, மனநிறைவு அடைவதை கற்றுக் கொடுப்பதற்கு காசு தேவையில்லை, அனுபவம் தேவைப்படுகிறது, பழைய உறவுகளை சொல்ல தேவைப்படுகிறது. இப்படித்தான் வாழ்ந்தோம், சந்தோஷப்பட்டோம், அன்பு செலுத்தினோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை நம்ம சொல்கிறதே இல்லை, அதை கேட்கறதுக்கு தலைமுறை தயாராகவும் இல்லை, நம்ம சொல்கிறதுக்கும் நேர காலம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விழாக்களில் இன்றைக்கு முழுக்க முழுக்க பார்த்தாலும் சின்ன சின்ன மனநிறைவுகள் தான் எங்களுடைய வாழ்க்கை புதுப்பித்து கொண்டிருக்கிறது என்று நாம் என்ன சொன்னாலும், ஆனால் இந்த பணம் இல்லாமல் அந்த மனநிறைவு என்பது வருவது ரேஷியோ குறைவாகவே இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. விழாக்களில், பண்டிகைகளில், திருவிழாக்களில் மனநிறைவை விட பணம் குறைவுதான் ஒரு மனிதனை பாதிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.